ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 247 ஃபாரன்ஹீட். இது ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சர்வைவல் த்ரில்லர். வெயில் காலம், நம்மளுக்கெல்லாம் வெயில் காலத்தில் வைக்கல தாங்கவே முடியாது. எரியுதிடி மாலா ஃபேனை போடுங்கிற மாதிரி எல்லாரும் வீட்லையும் ஃபேனை போட்டிருப்போம். இதனால கரண்ட் பில் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஹீட்டில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் மாட்டின்னு என்ன ஆகும்? அந்த ஹீட்லேருந்து அந்த 4 பேர் தப்பிச்சாங்களோ இல்லையா? கடைசியில் அவங்க 4 பேருக்கு என்னதான் ஆச்சு? இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் 247 ஃபாரன்ஹீட். சரி, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன்னு ஜென்னா வைப்பாங்க. பார்த்தா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். 2 பேருக்கு கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த பையனோட அப்பாவும் பார்த்துருப்பா. 2 பேரும் காரில் போகிறப்ப அந்த போய் கேட்டு பார்ப்பான். ஆமாம், எங்கள் அம்மா கூட பேசுனீங்க, என் பேரில் எப்படி நல்லா பழகிறான்னு கேட்டால் சமஜாலியாக இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா இருப்போம் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லி ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா? கரெக்டாக அப்போ ஒரு குடிகார கபோதி வந்து இவங்க காரில் சொல்லிக்கிறோம். பார்த்தா இவங்க கார் செம்ம ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த ஆக்சிடென்ட்டில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அங்கேயே வந்து போயிருப்பான். பட் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியே நம்ம ஹீனோ உயிர் பிடிச்சிட்டா. கட் பண்ண நடந்து 3 வருஷம் கழிச்சு பார்த்தா இப்போ நம்ம ஹீனோ ஒரு பிக்னிக் வந்திருக்கா. இப்போ தான் பாய் ஃப்ரெண்டோட இறப்புலேருந்து கொஞ்சம் மீன் வந்துட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவளுக்கு இந்த ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி, சும்மா இங்கே ட்ரிப் போகும்போது சொல்லி தான் அவள் ஃப்ரெண்டு வெளியே வந்திருப்பா. பார்த்தா நம்ம ஹீனுக்கு ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா. 2 ஸ்கூல் டைமில் ஒன்றா படித்தவங்க. அவள் நம்ம ஹீனை பார்த்து, ஹே ஜென்னா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? வந்ததுலேருந்து ஃபோட்டோ மட்டும் எடுப்பா போலியே. சரி வா, நீ நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, நம்ம பாட்டு ஜாலியாக எங்கே போட போகிறோன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டி போகல. அதுப்போ அந்த பொண்ணுக்கிட்ட, ஹே, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் அயனு, பார்க்க செம்ம சூப்பராக இருப்பான், வேணா கரெக்ட் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு இவ்வளோ ரெனே கூட சேர்ந்து அங்கே போயிட்டுருப்பா. பார்த்தா அந்த இடத்துல 2 பசங்க இருப்பீங்க. 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு இருக்கிறது அயனுங்கிற ஒருத்தன். இவன் தான் நம்ம படத்தில் ஹீரோ. அவனுக்கு நம்ம மீன் பாத்திரம் பிடிச்சி போயிடும். சொல்லப்போனால் இந்த பொண்ணு உசார் பண்ணிக்கொண்டு தான் அவள் ஃப்ரெண்டு சொல்லியிருந்திருப்பா. இவளும் சேர்ந்து அந்த பையனை கை கொடுப்பா. அடுத்து பார்த்தா பக்கத்துலேயே மைக்கிள் ஒருத்தர் இருப்பான். இவனும் 2 லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மொத்தம் 4 பேர் இருக்காங்களே. சரி வாங்க போட்டில் போகலான்னு சொன்னால் நம்ம இன்னும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். போட்டில் போகிறோமான்னு கேட்டால் ஆமாம். அப்படியே போட்டில் 1 ஹவர் போனால் ஒரு வீடு வரும். நைட் நம்ம அங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து போகிறா. 4 பேர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஊரில் போயிட்டுருப்பாங்க. கடைசி ஒரு வீடு வருது. அங்கே பார்த்தா ஒரு ஆள் இருப்பார். இவர் தான் எங்கள் அங்கிள். இவர் பேர் வேடு. அவரோட நாயெல்லாம் இருக்குன்னு சொல்லி அங்கே நாயெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்களா. அந்த அங்கிள் உங்களை பார்த்து, சரி பசங்களா, உங்களுக்காக நிறைய விஷயம் முடிச்சிருக்கேன், இந்தாங்க ஃபஸ்ட்டு இது குடிங்க. ஆளுக்கு ஒரு ரவுண்டு பிடுங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் ஒரு பிக்கையும் குடிச்சிட்டு இருப்பாங்களா. பட் நான் மீன் மட்டும் வேணான்னு சொல்லுவா. எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும். பாத்ரூம் எங்கன்னு கேட்டால் அவர் கை காமிப்பார். இவ்வளோ சார் உள்ளே போய் ஒரு டேப்லெட் எடுப்பா. பார்த்தா நம்ம மீனுக்கு ஆங்ஸைட்டி இருக்குல்ல, அதுக்காக தான் டேப்லெட் போடுவா. பட் இப்போ அவளுக்கு இது போடவும் தோல்ல. சரி உள்ள வச்சுருவா. கட் பண்ண இந்த பக்கம் அந்த மாமா அந்த பசங்களை பார்த்து பேசிட்டு இருப்பாரு. இங்கே பாருங்கள் பசங்களா, நீங்கள் என்னோட வந்து வீட்டில் பண்ணிட்டுருங்க, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் பக்கத்தில் போய்ட்டு வரேன், அதுக்கு நைட்டு பேசிக்கலான்னு சொல்லி அவங்க மாமா பாட்டாங்க கிளம்பி போயிடுவாரா. இந்த பசங்களுக்கு இதை விட்டு வரணும் வேணும். முக்கியமாக அந்த மைக்கேல் இருக்கால, அவனுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே, நீ என் கூட வான்னு சொல்லி தனி ரூம் கூட்டி போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன, அம்முக்கு டுமுக்கு அம்மல் டுமல் தான். இப்போ மீதி இருக்கிறது யார்? நம்ம ஹீரோ தானே. ஹீரோ உசார் பண்ணுற மாதிரி ட்ரிங்க்ஸில் ஊற்றி குடிப்பான். தன் ஹீரோனுக்காக டின்னர் சமைச்சிருவான். இந்த மாதிரி 2 சின்னதாக லவர் ஆரம்பிக்கும். கட் பண்ணால் நைட் ஆயிரும். அவங்க மாமா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வரப்போ அவங்களுக்கு தேவையான சரக்கு சாப்பாடு எல்லாம் தந்துருப்பாரு. 5 பேர் நல்லா உனக்கும் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ தெரிய வருது. பார்த்தா அந்த ஊரில் ஒரு பார்ட்டி இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நல்லா ஜாலியாக கொண்டுடுவாங்க. அதுக்கு சில இன்விடேஷன்லாம் இருக்கும். இன்விடேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கு போக முடியும். அதுக்காக 4 பேர் வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த மாமா அந்த இன்விடேஷன் வாங்கி வச்சிருப்பாரா. இதை பார்த்து எல்லாரும் ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நைட் எல்லோரும் உனக்கா சாப்பிட்டு இருப்பாங்களா. பட் நம்ம ஹீரோனுக்கு மட்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டை பற்றின விஷயம் நான் வந்துட்டே இருக்குமா. வெளியே அப்படி சும்மா வந்து நாயை கொஞ்சிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக ஃப்ரெண்டான ரெனே வருவா. ஹே ஜானா, உனக்கு என்னாச்சு? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஒரு மாதிரி சோகமாக இருக்கே, இன்னுமே அந்த பல விஷயம் நினச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப ஆமாம், அது அடிக்கடி மைண்ட் ஓட்டிகிட்டே இருக்குது, அதுக்காக டேப்லெட் போடுறேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, இங்கே நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இப்போல்லாம் நினச்சிட்டு இருக்காத, சரி வா நம்ம போட்டு உள்ளே போகலான்னு இருக்கிறப்ப இவ்வளோ சில உள்ள போகிறா இருக்கால. அப்போ கரெக்டாக அங்கிள் அங்கே வருவார். சரிம்மா, நான் சும்மா நாயை கூட்டு வெளியே போயிட்டு வரேன், பார்ட்டிக்கு தேவையான இன்விடேஷனில் உள்ளே இருக்குது, மறக்காமல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு சில உள்ளே போயிடுவாங்களா. இப்போ வீட்டில் திரும்ப 4 பேர் தான் இருக்கீங்க. இப்போ இந்த பார்ட்டிக்கு போதா இருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி குளிச்சாயிடும்ல, வாங்க ஒரு ரூம் போவோம்னு சொல்லி ஹீட்டர் ரூம் ஒன்று இருக்கும். நம்ம ஊரை தான் வெயிலாக இருக்குது, பட் அங்கே குளிர்காலம் தானே. ஸோ பாடி ஹீட் ஆகிறதுக்காகவே ஒரு ஹாட் வாட்டர் ஹப் மாதிரி இருக்கும். இவங்களும் சில அங்கே போங்க. பட் நம்ம ஹீனுக்கு அங்கே போக மனசே இருக்காது. அவள் ஃப்ரெண்டு ஹீனை பார்த்து, இங்கே பாரு, என் பாய் ஃப்ரெண்ட் மைக்கில் உள்ளே இருக்கான், அவனை கூப்பிட்றான், உனக்கு பிடிச்சிருந்தா உள்ளவா, இல்லை நீ இங்கே இருக்குனாரு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லி அவள் பிகினி போட்டு அங்கே கிளம்பி போயிடுவா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கும். அந்த பல விஷயம் நினச்சிட்டு மூவ் ஆகாமல் இருப்போமோ இனிமேல் வச்சுட்ருக்கா. பார்த்தா கழுத்து ஒரு செயின் இருக்கும், அதில் ஒரு வெட்டிங் ரிங் இருக்கும். இது உங்கள் எங்கேஜ்மெண்ட்டுக்காக வாங்கினது. பார்த்தா கடைசியில் இப்படி இருக்குது. சரி, அந்த செயினை கழட்டி வச்சுட்டு இவ்வளோ குளிக்கலான்னு போகிறாளா. பட் உங்கள் மனசே கேட்கல. கதவு பக்கத்தில் வரைக்கும் வந்து அங்கேருந்து போகலாம் பார்ப்பாளா. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம ஹீரோ வெளியே வருவான். ஹீரோனை பார்த்து, எங்கே நீங்கள் எதுவும் குளிக்க இல்லையா, எதுக்கு இங்கேருந்து போகிறீங்கன்னு கேட்டால் இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு இவ்வளோ குளிக்கிறதுக்காக உள்ளே போகிறா. பார்த்தா 2 வாட்டர் கேன் கொண்டு வந்துருப்பா. 4 பேர் நல்லா ஜாலியாக உள்ளக்கலாம் பார்க்குறப்ப பார்க்க இப்போ ஹீட் ஆக்கிற மாதிரி இருக்குது. டே, எவ்வளோ ஹீட் வச்சுன்னு கேட்டால் அதுவா 184 ஃபாரன்ஹீட். இந்த ரூமில் 247 ஃபாரன்ஹீட் வைக்கலாம். இதுக்கு
இதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது பார்த்தியா, இந்த பைப்பில் கேஸ் வந்துட்டுருக்கோம், இந்த கேஸ் ஸ்ட்ரெயிட்டாக இந்த கல்லில் போடுமா, இந்த கல்லில் ஹீட் வந்துகிட்டே இருக்கும், வேணா பார்க்குறேன்னு சொல்லி தண்ணி எடுத்து ஊற்றுவானா, பார்த்தா தண்ணி அடுத்த செகண்ட் ஆவியாக மாதிரி புகையாக மாறிட்டு இருக்கும். இதனால அந்த ரூமே ஹீட்டாக இருக்குது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லி 4 பேர் உட்காந்துருப்பாங்களா, அவங்க உடம்பு நல்லா வேர்த்து ஊற்றும். அப்போ தான் மைக்கிளோட ஐடியா தரேன், கைஸ் இன்னும் பார்ட்டி ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் இருக்குல்ல, நம்ம நல்லா வேர்த்து ஊற்றுருவோம், அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா ஒரு லேக் இருக்குது, நல்லா ஜாலியாக குளிச்சோம்னா செம்மஞ்சமெண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். சரி 4 பேர் அங்கேருந்து லேக்கு போவாங்களா, நல்லா குளிச்சுட்டு செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு குடிக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த மைக்கில் போய் செம்மையாக குடிப்பாங்களா, நம்ம ஹீரோட ஒரு ரவுண்டு தான், அதுக்கிட்ட குடிக்க மாட்டான். பட் அந்த மைக்கில் ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிருவான், அந்தளவுக்கு மொடவோட குடிச்சிருவான். தென் திரும்ப அந்த ஹாட் டப்புக்கு போகலான்னு இருக்கிறப்ப மைக்கில் குடிச்சிருப்பால, அவனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா இருக்கணும் ஆசையாக இருக்குது. ரேடி என் கூட வாரியா, நம்ம திரும்ப ஒன்றா இருப்போன்னு கேட்டால், ஏன்டா குடிச்சிருக்கியா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருந்திருக்கேன் இந்த மாதிரி குடிச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போலாம் வேணான்னு சொல்கிறப்ப அவளை கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு இப்போயே பண்ணியான்னு சொல்லி அந்த மைக்கிலுக்கு ரெண்டே சண்டை வந்துருக்குமா, இது ரெண்டே கோஷன் அந்த ரூம்குள்ளே போயிடுவா. இப்போதைக்கு 3 பேர் மட்டும் உள்ளே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வெளியே டம்னு சொல்லி கேட்குமா, இதை பார்க்குற ஹீரோ ஒன்றும் புரியல. ஆமாம் என்னாச்சு, எது விழுகுறமா சவுண்ட் கடிச்சு கேட்குறப்ப வேற என்ன மைக்கில் தான் இருக்கும், நல்லா மொடை கூட குடிச்சிருந்தான், எங்கேயாவது மட்டையை விழுந்துருப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற ஹீரோ குறமாக இருக்கும். சரின்னு காற்று இருக்க போனால் அதை பார்த்தா டென்ஷன் ஆவா, தேவையில்லாம் அவனை கூட்டிகிட்டு இருக்காத, அவனை பார்த்து கடுப்பு தான் ஆகுது, போக ரொம்ப ஓரம் நடந்துக்கிறான், அடிக்கடி ஒன்றா இருக்க சொல்கிறான், எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு அவள் தலை பிடிச்சி உட்காந்துருப்பாள். தென் அதுக்கடுத்து அவளுக்கு போர் அடிக்குது, சரி வாங்க பார்ட்டிக்கு போகணுன்னு காது வந்து பார்க்குறா, பார்த்தா கதை துறைக்க முடிக்குது, இவங்களும் தண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா கதை துறைக்க முடிக்குது. இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா அந்த டோருக்கு லாக்குன்னு கிடையாது, வெளியே இருந்து லாக்கம் பண்ண முடியாது, என்ன நடக்குன்னு சொல்லி யாருக்கு ஒன்றும் புரியல. முக்கியமாக ஜனா இருக்கால, அவர் ரொம்ப பயந்து போயிருப்பா, அவளுக்கு ஆடி ஆங்ஸைட்டி இருக்குது, இன்னமும் ஸ்டக் ஆனதை பார்த்தா ரொம்ப பயந்து போயிருப்பா. நம்ம இங்கேயே மாடிட்டோமா, ப்ளீஸ் இங்கேருந்து வெளியே போகணுன்னு சொன்னால் என்னது வெளியே போகணுமா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, எனக்கு அந்த மைக்கில் சண்டை வந்துச்சுல, நல்லா ப்ராங் பண்ணுறதுக்காக வெளியே லாக் பண்ணியிருப்பான். இப்போ பாரு நான் கூப்பிட்டா வருவேன்னு சொல்லி இவ்வளோ கத்தி பார்ப்பா, பார்த்தா அங்கே இருக்க கண்ணாடி கிளாஸுங்கனால இவங்க கத்துற வெளியும் கேட்க முடியுது. இதை பார்த்து இவங்களுக்கு வந்துடும். சேனுக்கு ஒன்றா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்து ஹீட் அதிகமாகிட்டே இருக்குது, இவங்களுக்கு போக ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கு, தனித்தாக ஏற்பட்டுருக்கு. மைக்கிள் ப்ராங் பண்ணுறதுக்காக லாக் பண்ணி தான் என்ன திறந்து விட்ருப்பான், ஏன் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க எதிராக லாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள அதுக்குன்னு சுற்றி வெளியே தான் இருக்குது, சுற்றி முற்றி பார்த்தா ஒரு தெர்மோமீட்டர் தான் இருக்கும். பேசாமல் இந்த உடச்சலாமல் கேட்டால், ஏப்பா கண்ணாடி திருப்பினா ஆட்டோடி ஓடும், அந்த மாதிரி அந்த மீட்டர் உடச்சா மட்டும் ஹீட் குறைஞ்சிடுமா, ஹீட் வந்துட்டே தான் இருக்கும், வேறு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி அந்த கண்ணாடி உடைக்கலாம் பார்ப்பாங்களா, பார்த்தா அந்த கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ரெனைக்கில் செம்ம கடுப்பாயிரும். பக்கத்தில் பார்த்தா ஒரு மரக்கட்டையாட்டம் இருக்கும், அதை எடுத்து அடின்னு அடிப்பா, அந்த மரக்கட்டை உடஞ்சி போயிடும். வேறு வழி இல்லை, அங்கே ஹீட்டுக்காக கல் இருக்குல்ல, அந்த கல்லை எடுக்கணும் பார்ப்பான், பார்த்தா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின் வரப்போ ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தால, அந்த தண்ணியை ஊற்றி ஹீட்டாக இருக்கிற எடுத்து உள்ள போடுவாங்க, அந்த தண்ணி கூலாகிட்டு இருக்கும். தென் கூலாக அந்த கல் எடுத்து அயன் போட்டு அடின்னு அடிப்பான், பார்த்தா அந்த கண்ணாடி உடையிற மாதிரி தெரில, புல்லட் ப்ரூஃப் பாட்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. போய் இவங்களுக்கு மூச்சு வாங்கிட்டு சஃபகேட் ஆகிட்டே இருக்குது, விட்டெல்லாம் வாங்கி எடுத்துருவாங்க, அதனால தான் இருக்காங்க. வேறு வழி இல்லை, காற்று வாங்குவாத உடச்சோன்னு சொல்லிட்டு போட்டு மாகமான்னு அடிப்பான், பார்த்தா கையில் ரத்தம் வர எப்படிதான் உடச்சிருவான். இப்போ தான் உங்களுக்கு உயிரே போட்டு இருந்த மாதிரி இருக்குது, ஜஸ்ட் மூச்சு வாங்க முடியுது. ஆனால் இருந்தாலும் இவங்க எவ்வளோ தான் கற்றுனாலும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ தான் அது டோரே காமிப்பாங்க, பார்த்தா சின்ன ஒரு ஏணி மாதிரி இருக்கும், அது கரெக்டாக டோர்லேயே சாஞ்சு அதான் பிடிச்சிருந்துருக்கு. இப்போ தான் அவங்களுக்கே புரியுது, பார்த்தா மைக்கிள் குடி போதில் எங்கேருந்து பிரிந்திருக்கான், அப்போ அந்த ஏணி மேலே சாஞ்சிருக்கு, இது யாருக்கும் தெரில. இந்நேரம் மைக்கிள் குடி போதில் அவன் மட்டும் படுத்து எடுப்பான், இன்கேஸ் போதே தெரிஞ்சாலும் நம்ம அவனோட பார்ட்டி படம் நினச்சிட்டு இருப்பான், திரும்ப படுத்து தூங்கிடுவான். நம்ம நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவன் கல் விட்டுருது, என்னை உள்ளே இருந்தால் கில்ச்சிக்கிற மாதிரி புரிஞ்சுடுவாங்க, கண்டிப்பாக இங்கேருந்து போயான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிப்பான். பார்த்தா ஒரு 7 நேரம் கதவில் சார்ந்துருக்குது. ஸோ உடனே டவலில் கல்லை கட்டி கையோட எழுந்துட்டுவான், லைட்டாக துண்டு ஆட்டி அந்த ஏணி கீழே முடியும் பார்ப்பான். பட் பார்த்தா முடியவே இல்லை, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த ஏணி போகிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு ஹோப் முடிஞ்சு போயிடும். போக ஹீட் அதிகமாகிட்டே இருக்குது. குடிக்க வச்ச தண்ணியுமே அந்த கல் குதிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியும் கிடையாது, ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப வீக்காக இருப்பாங்களா. அப்போ அந்த ஃப்ரெண்ட் எழுந்துக்கிறா, எங்கன்னா அந்த மீட்டரை பார்த்து இந்த மீட்ரு வேறு அறுத்து விட்ருவோமா, அப்போ அது நிற்குமான்னு கேட்டால் இதோட நிற்கும். வாய்ப்பில்லைன்னு சொல்கிறப்ப தான் நம்ம இருக்கும் ஞாபகம் வருது. பார்த்தா இவங்க இருக்காங்க அந்த ரூமு, அந்த ரூஃபில் பல்ப் இருக்குது, பல்போட ஷாக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபுல்லாக ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும், கரண்டே இல்லைனா ஹீட் ஒர்க் ஆகுது. இதை ஒரே வழின்னு சொல்லிட்டு டவல் எடுப்பான், டவலை துண்டில் நினச்சி அந்த பல்ப் சாக்கெட் இருக்குல்ல அதை கையோட்டு ஆடிட்டு இருப்பான். பட் பார்த்தா கரண்ட் ஷார்ட் ஆகாமல் இவனுக்கு ஷாக் அடிக்கும், அதில் இருக்க லைட்டில் ஆஃப் ஆயிரும். பட் பார்த்தா கரண்ட் அடித்து நம்ம கீழே விழுந்துருவான். இதை பார்த்து இவங்களுக்கு பயமாயிரும், ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஓப்பன் என்ன அயன் இருக்கான், அவனோட காப்பாற்ற வந்தான். பட் இப்போ பார்த்து ஆளே கரண்ட் அடித்து கறி பண்ண மாதிரி இருக்கான். அது இப்போ ஆள் வேறு கையில் அடிப்பிடிச்சு அது ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு.
இவங்கள பார்த்து கொஞ்சோண்டு குடிக்கிறதுக்காக தண்ணி இருந்திருக்கும். அந்த தண்ணியுமே அயனுக்கு கொடுத்து அவனை படுக்க வைப்பாங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் வந்துட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தப்பிக்க வரையே இல்லை. நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருந்து கறி இறந்து போயிடுவோம். அவ்வளோதான், நம்ம சோழியை முடிச்சுட்டிங்கன்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஹே, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இத்தனை வருஷம் முன்னாடி ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக இவங்க இருக்க வீட்டுக்கு வெளியே நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்கும். பார்த்தா அவங்க அங்கிள் வெளியே போயிருந்தார்ல, அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. கரெக்டாக நாய் இவங்க உள்ள இருக்கிறத பார்த்து குலைச்சிட்டே இருக்குமா. இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு ஹோப் வருது. ஹே, நாய் சவுண்ட் கேட்குது, அப்போ கண்டிப்பாக அங்கிள் இருந்திருப்பாருன்னு சொல்லி கத்தலான்னு இருப்பாங்களா. கரெக்டாக அப்போதைக்கு பார்த்தா மைக்கில் எழுந்து வருவான். தலைவன் பார்த்து சமயம் போதை எழுந்திருப்பான். இப்போ முடிச்சிருந்து வரான். அவனுக்கும் கரெக்டாக நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்டிருக்கும். சரி வெளியே வந்துருப்பான். இதை கட்டன் டென்ஷனு இவங்களுந்து கத்தலான்னு இருப்பாங்களா. பட் இவங்க என்னதான் கத்தினாலும் இவங்களை ஒன்றும் கேட்க முடிக்குது. பார்த்தா அப்போ தான் பக்கத்தில் அந்த பார்ட்டி போயிட்டுருக்கே, சமயம் வாழை வடிக்கில் வச்சு டவுன் பட்டாசு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கத்துற விஷயம் இவங்களுக்கு கேட்க முடிக்குது. கரெக்டாக அப்போ தான் அவங்க மாமா அங்கே வருவார். நாய் கத்துறதை பார்த்து, ஓ மைக்கேல் நீ தானா, நான் கூட வேற யாரை பார்த்து குறைச்சிட்டுன்னு நினச்சேன். ஆமா, இன்னும் நீ மட்டும் இங்கே இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸில் எங்கன்னு கேட்டால் அதுவா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, செமையாக குடிச்சிருந்தேன், அப்படியே மட்டையை படுத்துக்கிட்டேன், எழுந்து பார்த்தா வீட்டில் யாருமே காணோம், மேபி என்னோட பார்ட்டி போயிட்டாங்கன்னு நினச்சி நானும் பார்ட்டிக்கு போனேன், பார்த்தா என்கிட்ட இன்விடேஷன் இல்லை, பார்ட்டிக்குள்ள உள்ளோட வேலை, சரின்னு வந்தேன், பார்த்து நாய் குளிச்சுட்டு இருந்துச்சு, அதான் நாயை பார்த்துருந்தேன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, சரி அவங்களும் என்ன நாய் இருக்குல்ல, வா நம்ம ரிடேஷன் சரக்கு அடிப்போம்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்கும், அந்த இடத்துக்கு அந்த மைக்கில் கூட்டு போய் நல்லா ஜாலியாக சரக்கு அடிக்க தான் இருப்பாங்க. அப்போட அந்த நாய் விடாமல் குழச்சிட்டே இருக்கா. இதை பார்க்குறது அங்களுக்கு ஒன்றும் புரியல. மேபி பட்டாசு அடிக்கிறாங்களே, அதனால கூட நாய் கற்றுன்னு நினச்சி அவங்க கூட அங்கே போயிடுவாங்க. இப்போ அந்த 3 பேருக்கும் சுத்தமாக ஓப்பே போச்சு. இருட்டான ரூமு, 3 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஆல்ரெடி அயனுக்கு வேறு அடிபட்டிருக்கு, அவனு படுத்து கிடப்பான். ஒரு கடத்தில் ரெனே கோமாயி அந்த மீட்டர் இருக்குல்ல, அந்த வயர் பிடிச்சி இழுக்க போகிறேன், இழுத்தில் ஆஃப் ஆகுன்னு சொல்கிறப்ப நம்ம விட மாட்டா. ஹே, நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத, ஆல்ரெடி அயன் வேறு அடிபட்டு படுத்து கிடக்கான், தேவையில்லாம நீ இதை பண்ணப்போ ஹீட் அதிகமாக என்ன பண்ணுறது, பேசாமல் உட்காருன்னு சொன்னால் ரெனே கேட்க மாட்டா. அவள் போட்டு அங்கேருந்து போகலாம் பார்க்குறப்ப நம்ம மீன் கோவம் வந்துடும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு கல் இருக்கும், அதை எடுத்து நம்ம மீனை மண்டல் அடிச்சிருவா, பார்த்தா கீழே வந்துடுவா. எங்கே அவளை கொண்டவன் பயத்தில் இருக்கிறப்ப அயன் கண்ணு பார்ப்பான். செக் பண்ணி பார்த்ததில் ஒன்றும் இல்லை, லைட்டாக மண்டல் அடி போட்டோன்னு மயக்கம் போட்டிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்ப நம்ம மீனுக்கு ஒரு குற்றணிச்சம் இருக்கும். நான் ஏன் இப்படி பண்ணேன், எல்லாத்துக்கான ஆங்ஸைட்டி தானா, நானே ஃப்ரெண்டை கொல்ல போட்டேன்னு சொல்லி லைட்டாக பயமாக இருக்கும். இப்போ அந்த 3 பேர் அந்த ரூமில் இருக்காங்க. ஹீட்டர் அதிகமாகிட்டே இருக்குது, எனர்ஜி ட்ரை ஆகி கிட்டத்தட்ட சாகலாம் போயிட்டுருக்காங்க. இதை பார்க்குற நம்ம இருக்கு வர வழி தெரில, சாகதான் போகிறோன்னா இதை முயற்சி பண்ணும்ல, இந்த ஹீட்டர் உடச்சி தருவேன்னு சொல்லி அந்த கேஸில் ஹீட் இருக்குல்ல அதை போட்டு ஆட்டான அடிட்டு இருப்பான். பார்த்தாலும் இந்த கேஸ் லீக் ஆகி நெருப்பட்டும் போல் டஃப்னு ஒழி அடிக்கும். அந்த ஹீட்டர் சுற்றி இந்த கல்லடி தெரிஞ்சிருக்கும். எல்லா கல்லும் அந்த அயன் மேலே பட்டு அந்த அயன் அங்கேயே மறிய சாலா. இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்தா ஃப்ரெண்டோட மயக்கத்தில் இருப்பா. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஹாலுசினேஷன் வருது. இப்போ அந்த கேஸ் அடிச்சதுல அதோட கதை திறந்துருது. பார்த்தா நம்ம ஹீரோனோட உயிர் பிழைச்சிட்டா. வந்த வேலையாக தண்ணி குடிச்சிட்டு இருக்காள. பட் அப்போ தான் தெரிய வருது இதில் கனவுன்னு சொல்லிட்டு. இப்போ அவள் போட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. இவ்வாறு பைப்பை பிடிங்கி விட்டதுனால கேஸில் எழுந்துட்டே இருக்கு. கேஸை ஸ்மெல் பண்ண இவங்களோட உள்ளே இருக்க முடியல, விட்டா இறந்து போயிடுவாங்க. அயன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். மீதிக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு தான். அதில் ஃப்ரெண்டு ஒரு அன்கான்சியஸாக இருக்கா. வெளியே காதை சுவாசிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்குவா. பட் இவன் ரொம்ப டயர்டாக இருக்கல, ஒன்று டவல் எடுத்து அவள் ஃப்ரெண்டை கட்டி விட்ருவா. அவள் ஃபேஸ் அப்படியே ஓட்டிக்கிட்ட வைக்கிறப்ப அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருப்பா. பட் நம்ம ஹீனால இந்த கேஸில் இருக்க முடியல. அவளும் இந்த கேஸ் ஸ்மெல் பண்ணி அங்கேயே மயக்கம் கிழந்துருவா. கட் பண்ண இந்த பக்கம் அங்கிளையும் மைக்கிளையும் வைப்பாங்க. 2 குடிக்க போயிருப்பாங்களே. மைக்கிள் திரும்ப நல்லா குடிச்சனால வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். சரின்னு சோஃபால் படுத்துங்குவான். அப்போ என்னாச்சுங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிப்பாங்க. பார்த்தா ரெண்டே கிட்ட பழலாம் பார்த்துருப்பாள். ஆள் சமப்பாதில் இருந்திருப்பான். மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்திருப்பான். தென் கொஞ்ச எழுந்து வந்து, ஆமாம் இந்த ஏனோட கீழே போட்டது, இதை எடுத்து ஓரம் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கதை கடிச்சிட்டு போயிருப்பான். அவன் பாட்டு பெட்ரூம்ல போய் படுத்துங்கிருப்பான். இதில் நம்ம இவங்க உள்ளே தள்ளியிருந்திருப்பாங்களா. அதோடய கொஞ்சம் மூவாகி மொத்தமாக லாக் ஆகியிருந்திருக்கும். இதனால தான் கதவை திறக்க முடியாமல் அந்த ஏணி மாட்டிட்டு இருந்திருக்கும். பட் அது எதுவுமே தெரியாமல் அந்த மைக்கிள் படுத்துங்கிட்டு இருக்கான். கட் பண்ண அந்த அங்கிள் அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. நாயை கட்டி பிடிச்சுமா பாத்ரூம் கிட்ட போனால் அப்போ ஒரு விஷயத்தை பார்ப்பாரு. பார்த்து அந்த ஃப்ரெண்டு அப்படியே டவலை தூங்கிட்டு இருக்கால. அப்போ ஃபேஸி பார்ப்பாரு. ஹோலி ஷீட் இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி அவருக்கு ஒரு அள்ளு விட்டுரும். உடனே கதவை திறந்து 911 ஃபோன் பண்ணுவார். கரெக்டாக ஆம்புலன்ஸ்லேருந்து ஃபயர் இன்ஜின்லாம் அங்கே வந்துடும். அயன் இறந்து போனனால அவர் டெட் பாடியோட எட்டு போயிடுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோ செம சீரியஸாக இருப்பாங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் உயிர் வச்சுருவாங்க. இப்போ 2 பேரும் கண்ணு வச்சு பார்க்குறாங்க. கடைசி 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்களே, இல்லை லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். நான் மீன் அவள் கை கொடுக்குறப்ப அவள் ஃப்ரெண்டை கை கொடுப்பா. பார்த்தா சைடில் மைக்கிள் இருப்பான். இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் யார், மைக்கிள் தானே. என்னால் தான் என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு நினச்சி அவன் மட்டும் தேம்பி எழுதிட்டு இருப்பான். சொல்லப்போனால் அந்த படத்தோட மெசேஜ் இருக்கும். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஈனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து போயிருப்பாள். அது காரணம் கூடி தான். எவனோத்தை குடிச்சிட்டு வந்து என் காரில் மோதி அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து போயிருப்பான். அதே மாதிரி இந்த சம்பவம் அவன் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு வந்து ஏன் எஸ்ட்டு போட்டனால கடைசியில் பார்த்தா அயன் இறந்து போயிட்டான். இப்போதைக்கு சேஃபாக உயிர் பிடிச்சதான் நம்ம ஈனோ ஃப்ரெண்ட்
சொல்லிட்டு தான் இதோட 247 ஃபாரன்ஹீட்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.